பிரியமானவர்களே, பொதுவா நம்ம வெளிய போறோம், வர்றோம். அப்படி வெளியில எல்லா இடத்துக்கு வரோம். நம்ம வீட விட்டுட்டு போறோம். இப்படிலாம் இருக்கும்போது, நம்ம ஒரு பாதுகாப்ப எப்பயும் யோசிக்கிறோம். அப்படிதானங்க? நமக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா நல்லாயிருக்கும். அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்படிதானங்க? போம்போது தனியா பிள்ளைகள அனுப்புனா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களோட கடவுள் இருக்கணும், நம்மளே ப்ரேயர் பண்றோம். அப்படிதானங்க? அப்ப பாதுகாப்புங்கிறது எவ்வளோ முக்கியமா இந்த காலத்துல நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? வீட 2 நாள் பூட்டிட்டு போ முடியல. அப்படித்தானங்க? சிலர் வீட்லலாம் நான் கவனிக்கிறேன். வெளியில போனோங்கிறாங்க, வந்து பார்த்தா கொள்ளையடிச்சுட்டாங்கங்கிறாங்க. அப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற நமக்கு கடவுள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தராருன்னு கேட்டிங்கன்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கானான் தேசத்தை கொடுக்கும்போது அவர் சொல்றாருங்க, உபாகமம் 11 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் கண்கள் அதின் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்குமா. எதுனா அந்த கானான் தேசத்துல. அப்ப எப்பொழுதும் ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பா இருக்கும். அப்படிதானங்க? போகும்போதெல்லாம் ஒரு ஒரு பாடி கார்டு வர்றாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு பாடி கார்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாவது பயப்படுவோமா? பயப்படவே மாட்டோம். அப்படிதாங்க இன்னைக்கு நீங்க இயேசுவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, அவர் சிலுவையில உங்களுக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். அவரோட பிள்ளை நீங்கன்னு சொல்லி, அவர மேல விசுவாசமா நீங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேலே அவர் எப்பொழுதும் நோக்கமா இருப்பாராங்க. எந்த ஒரு தீமையும் வராதாங்க. அவருடைய கண்கள் எப்பயும் உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கனால, பிசாசோ, மனுஷரோ யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குமாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.